அஸ்ஸலாம் வலைக்கும் மக்களே. 50வது நாள். 100 நாள் ஒழுக்கமா இருக்குதுல, இன்னைக்கு நாள் 50வது நாள். 50வது நாள் அமோகமா இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா அது அமோகமாவே இல்ல. இந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. நானும் ஒரு 4-5 வாட்டி தொடச்சு விட்டாச்சு. பின்னையும் தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. விடிய காத்தால ஒருக்க தொடச்சு விட்டாச்சு. அப்புறமாட்டி 8 மணி போல ஒருக்க தொடச்சு விட்டாச்சு. இனி பள்ளிக்கு போயிட்டு வரதுல மறுபடியும் தண்ணியா தான் இருக்கும். மறுபடியும் தொடச்சு விடணும். வெறுப்பா வருது. அந்த வெறுப்புலையும் டக்குன்னு ஜாப்ல கை விட ஒரு 130 ரூபா கிடக்கு கசங்கி போய். இதை நான் எப்போ வச்சேன், எப்படி வச்சேன், ஒரு ஞாபகம் கிடையாது. வச்ச ஞாபகமே கிடையாது. இருந்தாலும் லாபம். அன்னைக்கு இப்படிதான் சட்ட பாக்கெட்ல இருந்து ஒரு 40 ரூபா கிடைச்சி. அது இன்னும் அந்த சட்ட பாக்கெட்ல தான் கிடக்குன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போய் அதையும் எடுக்கணும். அப்படியே பள்ளிக்கு போயிட்டு வந்து சொன்ன போல ஃப்ரிட்ஜ் கீழே தண்ணியா தான் கடந்து அதை அவ்வளோத்தையும் தொடச்சு விட்டுட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வேலை அதையும் உட்காந்து பார்த்துட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டேன். எந்திரிச்சதும் நம்ம அரக்கன் எடுத்து குடிச்சிட்டு நேரா ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு டைமிங்க மாத்தின மக்களே. ஒரு மிஷின்ல 5 பேர் கியூல நிக்கானுங்க. முன்னெல்லாம் இப்படி இல்ல. திடீர்னு இவ்வளவு பேர் எங்க இருந்து வந்தானுங்கன்னு தெரியல. நம்மளே 5வது ஆளா தான் கியூல நிப்போம். லைட்டா தண்ணி குடிச்சிட்டு வரலாம் நவுண்டான்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தன் வந்து 5வது ஆளா நின்றுவான். அவ்வளவுதான், அந்த இடமும் போச்சு. ஜிம்மா முடிச்சுட்டு வீட்டு வர வழியில எப்படியாச்சும் இந்த கொண்டக்கடலை வாங்கிடணும்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் உள்ள நுழைஞ்சேன். ஃபார்ச்சுனேட்லி கொண்டக்கடலை இருக்காது. போய் பீஃப் வாங்கிடுவோம் நாளைக்கு அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா இருந்துட்டு மக்களே கொண்டக்கடலை. அதை அப்படியே ஊற போட்டு நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்க முக்கிய மக்களே.